Hi students, this is your science miss. In this session, we are going to see Unit 18 Heredity. In the new book, it has given as genetics. What is genetics? The branch of biology that deals with the genes, genetic variation and heredity of living organism is called genetics. Heredity. Heredity is transmission of characters from one generation to the next generation. This Graham John Mendel is the first person who did experiments regarding genetics. He is called as father of genetics. Mendel is an Austrian monk who discovered the basic principles of heredity through his experiments. The Mendel has chosen pea plant for his experiment. The 7 contrasting characters that present in the pea plant are, it has a seed shape, that is round and wrinkled. Seed color yellow green. Seed coat color colored white. Pod shape implanted constricted. Pod color green yellow. Flower position axillary terminal. Axillary na side la irundhu varadhu, terminal na tip la irukkuradhu. Stem length வந்து லாங் ஷார்ட். ஸோ இந்த மாதிரி கிளியர் கட் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருந்ததுனால தான் பீ பிளான்ட்டை வந்து மெண்டல் வந்து தன்னோட எக்ஸ்பிரிமெண்ட்க்கு செலக்ட் பண்ணார். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ், அந்த பீ பிளான்ட்டை அவர் எதுக்கு செலக்ட் பண்ணார் அப்படின்னா, ஒரு 7 கேரக்டர்ஸ் இருந்தது. அந்த 7 கேரக்டர்ஸ்க்காக தான் அவர் வந்து பீ பிளான்ட்டை செலக்ட் பண்ணார். அது என்னென்ன கேரக்டர்ஸ்னு இப்போ பார்க்க போகிறோம். Reason for Mendel choosing the pea plant is it is naturally a self-pollinating. So இந்த plant வந்து self-pollinative effective-ஆ இருந்தது, cross-pollination-உம் effective-ஆ இருந்தது. அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து ஷார்ட்டாக இருந்தது. ஆனுவல் பிளான்ட், தட் இஸ் 1 இயர்க்குள்ளேயே அந்த பிளான்ட்டுடைய ஃபுல் லைஃப் பிளானும் முடிஞ்சிடும். அதனால் அவருடைய எக்ஸ்பிரிமெண்ட்க்கு வந்து ஒரு வருஷத்தில் ஒரு ஜென்ரேஷனை ஈஸியாக பார்க்க முடிஞ்சதுனால அவர் நிறைய ஜென்ரேஷன்ஸை இந்த பிளான்ட் மூலிமா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இட் இஸ் ஈஸி டு கிராஸ் பாலினேட். அதாவது ஃபஸ்ட் பாயிண்டில் வந்து செல்ஃப் பாலினேட் சொன்னோம் இல்லையா, இங்கே கிராஸ் பாலினேட்டும் அதில் ஈஸியாக இருந்ததுனால தான். அடுத்தது அதில் வந்து கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் தான் இங்கே சொன்ன அந்த கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் அந்த ஃப்ளார் வந்து பைசெக்சுவலாக இருந்ததும், ஸோ இந்த 5 கேரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுனால தான் அந்த பீ பிளான்ட்டை வந்து தன்னோட எக்ஸ்பிரிமெண்ட்காக அவர் செலக்ட் பண்ணார். ஸோ மெண்டலினுடைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மோனோஹைப்ரைட் crosses involving inheritance of only one pair of contrasting character are called monohybrid crosses. இங்கே அவர் வந்து என்ன கேரக்டரை வந்து தன்னோட எக்ஸ்பிரிமெண்ட்க்கு எடுத்துக்கிட்டாருன்னா, டால் அண்ட் டுவார்ஃப். அதாவது இங்கே சொன்ன 7 கேரக்டர்ஸில் அந்த லாஸ்ட் ஒன் இருந்தது பார்த்தீங்களா, டால் ஷார்ட், அதுதான் டால் அண்ட் டுவார்ஃப் பிளான்ட்டை தான் தன்னோட எக்ஸ்பிரிமெண்ட்க்கு அவர் செலக்ட் பண்ணிக்கிட்டார். இப்போ நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டை பார்க்கலாம். ஸோ மோனோஹைப்ரைட் கிராஸில் அவர் ஒரு பியூர் டாலையும் ஒரு பியூர் ட்ராஃபையும் எடுத்துக்கிட்டாரு. ஸோ பியூர் டால்னுடைய ஜெனட்டிக் காம்போசிஷன் வந்து கேபிட்டல் டி. பியூர் டார்ஃப்னுடைய ஜெனட்டிக் காம்போசிஷன் வந்து ஸ்மால் டி. ஸோ அது வந்து பேரண்ட் ஜென்ரேஷன். இப்போ இதில் வந்து கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த பியூர் டால்லேருந்து கேபிட்டல் டி கேமிட் ஃபார்மேஷன். இது ஸ்மால் டி கேமிட் ஃபார்மேஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாங்க, கிராஸ் பாலினேட் பண்ணுறாங்க. கிராஸ் பாலினேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் எல்லாமே டாலாக இருக்குது. ஸோ ஆல் ஹைப்ரைட் டால், கேபிட்டல் டி ஸ்மால் டி அதனுடைய ஜெனட்டிக் காம்போசிஷன். ஆனால் வெளியில் வந்து எக்ஸ்பிரஷன் வந்து எல்லாமே டாலாகவே இருந்துச்சு. ஸோ இப்போ இது எல்லாமே டாலாக இருந்ததுன்னா இந்த ஷார்ட்னஸ் எங்கே போச்சு அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த F1 ஜென்ரேஷனை கேமிட் ஃபார்மேஷன் பண்ணதுக்கப்புறம் செல்ஃப் பாலினேட் பண்ணுறாரு. அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்டில் அதுலேயே செல்ஃப் பாலினேட் பண்ணி கிராஸ் பண்ணுறாரு. ஸோ கேபிட்டல் டி ஸ்மால் டி இன்ட்டு கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஸோ செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் வருதுன்னா 4 பாசிபிலிட்டிஸ் வருது. ஸோ கேபிட்டல் டி ஸ்மால் டி, ஸ்மால் டி கேபிட்டல் டி, ஸ்மால் டி
ஸ்மால் டி. இது வந்து ப்ராபபிலிட்டி மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்மளுக்கு ரிசல்ட் வந்து என்ன கிடைக்குதுன்னா 4 கிடைக்குது. கேபிட்டல் டி கேபிட்டல் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, ஸ்மால் டி ஸ்மால் டி. இந்த 4 பாசிபிலிட்டிஸில் 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். ஒன்று வந்து பியூர் டால், 2 வந்து ஹைப்ரைட் டால், 1 வந்து பியூர் டுவார்ஃப். ஸோ 1:2:1. இதில் இந்த பியூர் டாலும் ஹைப்ரிட் டாலும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாமே டால் பிளான்ட் தான். இது ஒன்று மட்டும் டுவார்ஃபாக இருக்கும். ஸோ 1:2:1 ரேஷியோ வந்து ஃபீனோடிபிக் ரேஷியோ, 3:1 வந்து 1:2:1 வந்து ஜீனோடிபிக் ரேஷியோ, ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன். 3:1 வந்து ஃபினோடிபிக் ரேஷியோ. ஸோ இதை வந்து அவர் மேத்தமேட்டிக்கலி வந்து புன்னட் ஸ்கொயரில் செக்கர் போர்ட் மெத்தடில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. பேரண்ட் ஜென்ரேஷன், இது வந்து F1 ஜென்ரேஷன். கேபிட்டல் டி இன்டூ ஸ்மால் டி கிராஸ் பண்ணும்போது எல்லாமே கேபிட்டல் டாலாகவே வரும். அந்த டால் பிளான்ட்டை செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஸோ இதுதான் வந்து கடைசியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட். ஃபினோடிபிக் ரேஷியோ தட் இஸ் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸில் 3:1. ஜீனோடிபிக் ரேஷியோ தட் இஸ் ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷனில் 1:2:1. The next experiment what we are going to follow is dihybrid cross. இங்கே டைஹைப்ரிட் கிராஸ். ஸோ டைனா நம்மளுக்கு 2. இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் மோனோ ஹைப்ரிட் கிராஸ் பார்த்தோம் இல்லையா? மோனோனா 1. ஸோ ஒன்லி 1 கேரக்டர், ஒரு டாலு, அதுக்கு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் டுவார்ஃப், அதுதானே பார்த்தோம். இப்போ இங்கே வந்து டைஹைப்ரிட் கிராஸில் டைனா 2ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 2 கேரக்டர், அதாவது பியூர் ரவுண்ட் எல்லோ சீட்ஸ். ஷேப் ரவுண்டாக இருக்கும், கலர் எல்லோவாக இருக்கும். சரியா? ஸோ பியூர் ரவுண்ட் எல்லோ சீட்ஸை பியூர் பிரிங்கிள்டு க்ரீன் சீடோட கிராஸ் பண்ணுறாங்க. இந்த எல்லோக்கான ஜீன் வந்து YY, ரவுண்டுக்கான ஜீன் வந்து RR. ஸோ கேபிட்டல் R, கேபிட்டல் Y. இதுதான் இதனுடைய ஜெனட்டிக் காம்போசிஷன். இங்கே பிரிங்கிள்டு க்ரீனுக்கான காம்போசிஷன் வந்து இதனுடைய ஸ்மால் லெட்டரை யூஸ் பண்ணுறோம். ஸ்மால் r, ஸ்மால் y. ஸோ இப்போ ஜீன் ஃபார்மேஷன் ஆகும்போது நம்மளுக்கு எப்படி ஃபார்ம் ஆகும்னா கேபிட்டல் R, கேபிட்டல் Y. இங்கே ஸ்மால் r, ஸ்மால் y. இந்த இடத்துல அதே மாதிரி தான் ஜீன் ஃபார்மேஷன் முடிஞ்சோடனே கிராஸ் பாலினேட் பண்ணுறோம். இந்த ரவுண்ட் எல்லோ சீட்ஸையும் wrinkled greenோட கிராஸ் பண்ணுறோம். அப்போ கேபிட்டல் R, கேபிட்டல் Y இன்டூ ஸ்மால் r, ஸ்மால் y. இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் என்ன கிடைக்கும்னா கேபிட்டல் R, கேபிட்டல் Y, ஸ்மால் y. ஸோ அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும்போது கேபிட்டல் R, கேபிட்டல் Y, ஸ்மால் y. ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் எல்லாமே ரவுண்ட் எல்லோ சீட்ஸாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே ஹைப்ரிட் ரவுண்ட் எல்லோ சீட்ஸ். ஸோ இந்த இடத்துல கேமிட் ஃபார்மேஷன் நடக்குது. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் முடிஞ்ச உடனே செகண்ட் ஜென்ரேஷனுக்கான கேமிட் ஃபார்மேஷன் நடக்குது. இந்த கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும்போது எல்லாமே ரவுண்ட் எல்லோவாக இருந்ததுனால அந்த wrinkled green என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ இங்கே செல்ஃப் பாலினேட் பண்ணுறோம். ஸோ இந்த 4x4 ப்ராபபிலிட்டி பண்ணும்போது நம்மளுக்கு எத்தனை ரிசல்ட் கிடைக்கும்? 16 இண்டிவிஜுவல்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ இங்கே 16ஐயும் நம்ம கிராஸ் பண்ண முடியாது. அதனால டைரெக்டாக புன்னட் ஸ்கொயருக்கு போயிடுறோம். புன்னட் ஸ்கொயர் செக்கர் போர்ட் மெத்தடில் நம்ம கேபிட்டல் R, கேபிட்டல் Y இங்கே போட்டிருக்கேன், ஸ்மால் r, ஸ்மால் y, கேபிட்டல் Y, ஸ்மால் y. சரியா? இங்கே அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த 4 காம்பினேஷன்ஸும் இங்கே வந்துச்சு. இதை ரெண்டுத்தையும் ப்ராபபிலிட்டி மெத்தடில் நம்ம கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 16 இண்டிவிஜுவல்ஸ் கிடைக்குது. ஸோ ஒவ்வொன்றையும் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அட்லாஸ்ட் த ரிசல்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ரவுண்ட் எல்லோ 9 இண்டிவிஜுவல்ஸ், wrinkled yellow 3 individuals, round green 3 individuals, wrinkled green 1 individuals. இதில் நம்மளுடைய பேரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ரவுண்ட் எல்லோவும் wrinkled greenும் 9 and 3 வந்திருக்கு. நியூ காம்பினேஷன் wrinkled yellow and round green 3 காம்பினேஷன் வந்திருக்கு. நியூ காம்பினேஷன் அண்ட் ஓல்ட் காம்பினேஷன். ஸோ டோட்டலாக இந்த டைஹைப்ரிட் கிராஸ்னுடைய ஃபினோடிபிக் ரேஷியோ வந்து 9:3:3:1. அதாவது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ். இஸ் இட் கிளியர் கேர்ள்ஸ்?
ஸோ நம்ம இப்போ மெண்டல்ஸ் லா பார்க்க போகிறோம். பேஸ்ட் ஆன் ஹிஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஆஃப் மோனோஹைப்ரிட் அண்ட் ஹைப்ரிட் கிராஸ், மெண்டல் வந்து 3 இம்பார்ட்டன்ட் லாஸை நமக்கு ப்ரப்போஸ் பண்ணார். அந்த லாஸை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா மெண்டல்ஸ் லா ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் டாமினன்ஸ். வென் 2 homozygous individuals with one or more sets of contrasting characters are crossed, the character that appears in the F1 hybrid are dominant and those do not appear in the F1 are recessive characters. அதாவது இப்போ மோனோஹைப்ரிட் கிராஸில் கேபிட்டல் பியூர் டாலையும் பியூர் டார்ஃபையும் கிராஸ் பண்ணோம் இல்லையா, அதுதான் 2 homozygous individuals. அப்படி கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு F1 ஜென்ரேஷனில் எல்லாமே டாலாக இருந்தது இல்லையா. ஸோ அந்த 2 கேரக்டரில் ஒரு கேரக்டர் மட்டும்தான் F1 ஜென்ரேஷனில் நம்மளுக்கு அப்பியர் ஆகும். ஸோ த கேரக்டர் தட் அப்பியர்ஸ் இன் த F1 ஹைப்ரிட் ஆர் டாமினன்ட். ஸோ எந்த கேரக்டர் F1 ஜென்ரேஷனில் நம்மளுக்கு கிடச்சதோ அந்த கேரக்டரை டாமினன்ட் கேரக்டர்னு சொல்கிறோம். எந்த கேரக்டர் F1 ஜென்ரேஷனில் நம்மளுக்கு வரலையோ அந்த கேரக்டரை ரெசசிவ் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் லா ஆஃப் டாமினன்ஸ். த நெக்ஸ்ட் லா வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆர் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமிட்ஸ். The next law is law of segregation or law of purity of gametes. When a pair of contrasting factors or genes or allelomorphs are brought together in the heterozygous or hybrid, the 2 members of the allelic pair remain together without mixing, and when gametes are formed, the 2 separate out so that only one enters each gamete. அதாவது இந்த லால என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கேபிட்டல் டாலையும் டுவார்ஃபையும் கிராஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் டாலும் டுவார்ஃப்கான ஜீன்ஸ் வந்து அந்த இண்டிவிஜுவலினுடைய பாடியில் ப்ரெசண்ட் ஆகிருந்தால் கூட ஒன்லி டால் மட்டும்தான் வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருந்துச்சு. அந்த டுவார்ஃப்கான அந்த ஜீன் உள்ளே ப்ரெசண்ட் ஆகிருந்தால் கூட அது வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகாமல் இருந்தால் கூட அது அடுத்த ஜென்ரேஷனில் வெளியில் வந்து தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை வெளியிலே எக்ஸ்பிரஸ் பண்ணுச்சு. அதுதான் வந்து என்னன்னு சொல்லணும்னா லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆர் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமிட்ஸ். தன்னுடைய பியூரிட்டியை அதை அங்கே ப்ரெசன்ட் பண்ணிச்சு. அதுதான் இந்த லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமிட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவோம். அடுத்தது லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். தேர்ட் லா. In the case of inheritance of 2 or more pairs of characters simultaneously, the factors or genes of one pair assort out independently of the other pair. நம்ம டைஹைப்ரிட் கிராஸில் 2 இண்டிவிஜுவல்ஸை கிராஸ் பண்ணோம் இல்லையா, ரவுண்ட் எல்லோ வித் wrinkled green. அந்த ரவுண்ட் எல்லோ அண்ட் wrinkled greenனை கிராஸ் பண்ணப்போ நம்மளுக்கு F2 ஜென்ரேஷனில் 4 காம்பினேஷன்ஸ் கிடச்சிது. அதில் 2 வந்து பேரண்ட் காம்பினேஷன், 2 வந்து நியூ காம்பினேஷன். ஸோ பேரண்ட் காம்பினேஷன் ஒன்றா சேர்ந்துருந்தா கூட அதில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து நம்மளுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு நியூ காம்பினேஷனை உருவாக்கிச்சு. இதுதான் வந்து இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்கான ப்ரூஃப். Here students, we will continue the remaining part of the lesson in part 2. Please go through the video and understand the concept. Thank you students.